தளபதியோட இன்றைக்கி கல்வி விருது வழங்கும் விழா வந்து பயங்கரமாக நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அன்று மாசாக இருந்துச்சு. எல்லாருமே பயங்கரமாக வரவேற்றாங்க. ஸோ பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த விருது வழங்கும் விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஹைலைட்டான நடந்த விஷயங்களை மட்டும் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். தளபதி அவர்கள் வந்து விருது வழங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு வந்து விருது வழங்கும் போது தளபதி அவர்களே வந்து நானே கீழே போய் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போனார். ஸோ அந்த விஷயம் வந்து பெரிதாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருந்த குழந்தைகள் எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா தளபதியை பார்க்கறதுக்காகவே நான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்காகவே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன், தளபதி கையால் பரிசு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது வந்து ரொம்ப பூரிப்பாகவே இருந்துச்சு. ஒரு பையன் வந்து தனக்கு தளபதிக்காக ஒரு புக் எழுதினார். ஸோ புக் எழுதுன மட்டும் இல்லாமல் தளபதிக்கே அவர் அட்வைஸ் பண்ணார். தளபதி எப்பவும் சொல்கிற அதே வார்த்தைகளை வந்து சொன்னார். அது வந்து கேட்கவே சூப்பராக இருந்துச்சு. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லும்போது தளபதியோட ரியாக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தளபதி அவர் வந்து கட்டி தழுவுன அந்த சிச்சுவேஷன் வந்து செமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இன்னும் ஒரு விருது பெற்ற மாணவனோட பெற்றோர் அவர்கள் வந்து நீட் தேர்வை பற்றி சொல்லியிருந்தார். நீட்டை வந்து மாற்ற போகிறேன்னு சொல்லி வந்தாங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீட் டாப்ஸ்னே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது கேட்கறதுக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் பெற்றோர்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. ஸோ நீட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு. பட் ஆனால் அது முடியலை அப்படிங்கிறது வருத்தமாக தான் இருக்குது. ஸோ தளபதி அவர்கள் வந்து இந்த மேடையில் அதான் சொல்லியிருந்தார், நீட் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறதையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 பசங்க பண்ண முக்கியமான செயல் தான் வந்து தளபதியை வியந்து பார்த்தாரு. என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. ஸோ டெம்ப்ளேட்டாகவும் மாறிடுச்சு. அந்தளவுக்கு பசங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கூலர்ஸ் எடுத்து போட்டாங்க. ஸோ தளபதி அதை வியந்து பார்க்க சீன் வந்து செமையாக இருந்துச்சு, க்யூட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டான ஒரு குட்டி பொண்ணு வந்து தளபதி கிட்டேருந்து மைக் கேட்டது. மைக் எதுக்கு அப்படிங்கிறது தளபதி கேட்கும்போது கொடுங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லும் போதும் தளபதி அவர்கள் கொடுக்கும்போதும் தளபதியோட கில்லி டைலாக் வந்து சொன்னது தான் செமையாக இருந்துச்சு. அந்த ஏரியா இல்லை, இந்த ஏரியா இல்லை, ஆள் ஏரியாவும் அண்ணன் தாண்டா கில்லிடா அப்படிங்கிறத சொல்கிறது வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. தளபதியும் வந்து ரசித்து பார்த்தாரு. ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னா ஒரு அம்மா வந்து அவங்களோட சூழ்நிலையை வந்து ஷேர் பண்ணாங்க. குடியினால் வந்து கெட்டு போச்சு, என்னோட வாழ்க்கையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது கேட்கவே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அதனால் தனியாக நின்று என் பொண்ணை படிக்க வச்சேன் அப்படிங்க சொல்லும்போது பயங்கர வருத்தமாகவே இருந்துச்சு. ஸோ தளபதி அவர்கள் வந்து கண்டிப்பாக மாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து தளபதி அவர்கள் வந்து கண்டிப்பாக மாற்றுவார்னு அவங்க சொன்னும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஏரியாவே அரங்கமே வந்து கரகோஷம் எழுப்புச்சுன்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ நம்பிக்கையோட மக்கள் எல்லாருமே காத்துட்ருக்காங்க தளபதியோட வருகைக்காக. பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற கொள்கைக்கு ஏற்ப எல்லாமே பயங்கரமாக நடந்துச்சுங்க. சூப்பராக நடந்துச்சு. இன்றைக்கி விழா ஃபுல்லாகவே தளபதி சொன்ன மாதிரியே எந்த ஒரு பேனரும் வந்து வைக்கல, வெளியில் கட்சி சார்பாக கட்சி கொடியோ கட்சி பேனரோ எதுவுமே வைக்கல. கல்வி வழங்கும் விழா அப்படிங்கிறத கிளியர் கட்டாக காமிச்சிருந்தாங்க. தளபதி ஆர்டருக்கு இணங்க இந்த மாதிரியான எந்த ஒரு பேனருமே வைக்காமல் இருந்தாங்க. அதுவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மேலும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சூப்பரான செம்ம ஹைலைட்டான விஷயம், தளபதி அவர்களே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு பெற்றோர் வந்து பேசினது என்னென்னா, நாம் எல்லாருமே தளபதி அவர்கள் வந்து தளபதி அப்படிங்கிறது சொல்கிறோம். கல்விக்காக வந்து இப்போ வந்து முன்னெடுத்து பல விருதுகளை கொடுக்குற தளபதி அவர்கள் வந்து இனிமேல் நம்ம வந்து இளைய காமராஜர்னு சொல்லணும் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து தளபதியே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மொமெண்ட் வந்து செமையாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. டோட்டலாக இன்றைக்கி கல்வி விருது வழங்கும் விழாவில் வந்து செமையாக இருந்துச்சுங்க. செமையான ஹைலைட்டான க்யூட்டான மொமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.